கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் திருப்பரப்பு அருவியில் இரண்டாவது நாளாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதித்த மாவட்ட நிர்வாகம் வார விடுமுறையொட்டி படகு சவாரிக்கு அனுமதி வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். அருவியில் குளிக்க தடை விதித்த மாவட்ட நிர்வாகம் படகு சவாரிக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்கள். வணக்கம் சுபா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் கோதை ஆறு, பரளை ஆறு, தாமிரபரணி ஆறு என அனைத்து ஆறுகளிலும் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் தாக்கம் குறையாமல் நீடித்து வரும் நிலையில் சாரல் மழை மற்றும் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனையடுத்து கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை அபாய அளவான 42 அடியை தாண்டி தற்போது 42.98 அடியை எட்டியுள்ள நிலையில் கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாக சார்பாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க மட்டும் இந்த இரண்டாவது நாளாக தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று படகு சவாரிக்கு ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை சனிக்கிழமை என்பதால் படகு சவாரிக்கு மட்டும் அனுமதியானது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.